தானே வந்துட்டு இருக்கேன். நீங்க எதுக்காக வந்தீங்க தேடி? இல்லை கவிதா, உன்னை பார்க்கலான்னு தான் வந்தேன். அது என்ன பார்க்கவா? என்ன சார், ஏதாவது வாங்கணுமா? இல்லை கவி, சுற்று வளைச்சு பேசல. எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. நீ என் அம்மாவை பார்த்துக்கிற விதம், என் அம்மா கிட்ட நடந்துக்கிற விதம் எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக நீ அம்மாவை நல்லா பார்த்துப்ப. ஏன்னா நான் வேலை விஷயம் அங்கேயும் இங்கேயும் அலைகிறேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? அது சார், நீங்க எங்க நாங்க எங்க? நான் உங்க வீட்டில் வேலை பார்க்குற ஒரு வேலைக்காரி. நீங்க என்ன சார்? உன்னை நாங்கள் அப்படி பார்க்கல கவி. அம்மாவுக்குமே உன்னை விருப்பம்தான். எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு, உங்கள் அம்மா கிட்ட பேசுறதுக்கு தான் அம்மா இருக்காங்க. எனக்கு உங்ககிட்ட சொல்லி உங்ககிட்ட பதில் வேங்கணும். அதுக்காக தான் உன்னை பார்க்க வந்தேன். சொல்லு கவி, என்னை பிடிச்சிருக்கா? நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன். சத்தியமாக சொல்கிறேன், நல்லா பார்த்துப்பேன். அம்மா வீட்டில் பேசி அம்மா எல்லாரும் சம்மதிச்சாங்கன்னா எனக்கு சம்மதம். நிஜமாவா? ஏன்னா உங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும், அம்மா பற்றி எனக்கு நல்லா தெரியும். கண்டிப்பாக என்னை நீங்கள் நல்லா பார்த்துப்பீங்க, அந்த நம்பிக்கை இருக்கு. என்னை நீ நம்பின பாரு, அது போதும். தேங்க்ஸ் கவி. என்னங்க தேங்க்ஸ் சொல்லி? சரி சரி, தேங்க்ஸ் சொல்லலை. சிரிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். நேராச்சு, வீட்டுக்கு போகலாம். சரிம்மா, போகலாம். வாங்க, அம்மா வேற ஒத்தியில் இருப்பாங்க, போகலாம். சரி சரி. அப்புறம் அந்த வட்டிக்காரனுக்கு எவ்வளோ கொடுக்கணும்னு சொல்லு. அவனுக்கும் கொடுத்து கடத்த அடைச்சிடலாம். சரியா? உங்கள் அம்மாவையும் எங்கே வேலைக்கு போக வேண்டாம், நம்ம கூட இருக்கட்டும். என்ன சொல்கிறீங்க? ஆமாம், அன்றைக்கி அந்த வட்டிக்காரன் உங்கள் வீட்டில் வந்து கற்றுனதை நான் கேட்டேன். அவன் பேச்சு ஒன்றும் சரியில்லை. வேண்டாம், அதனால் அவன் காசை கொடுத்து அடைச்சிருவோம். சரியா? இல்லை இல்லை, உங்களுக்கு எதுக்கு, அதை நாங்கள் பார்த்துக்குறோம். என்ன நாங்களா? நீயும் நானும் ஒன்று தான். நீ வேற நான் வேற இல்லை, புரியுதா? ஒழுங்கு மரியாதையா எவ்வளோ கொடுக்கணும் மட்டும் சொல்லு. சரி, போலாமா? போலாங்க. ஓ, கதை இப்படி போகுதா? நீ இந்த வேலைக்காரியை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ்ந்துடுவ. அதுவும் இந்த காவியா இருக்க வரைக்கும் நடந்துடும். நடக்க விட மாட்டேன், நடக்க விட மாட்டேன். என்னைய வீட்டை விட்டு வெளியே போ நாயின்னு சொன்ன, விட மாட்டேன். எப்படி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டேன்னு மட்டும் பாரு. ஏதோ வட்டிக்காரன்னு சொன்ன மாதிரி இருந்ததுல, பார்த்துக்கிறேன். இம்சா, டைம் ஆச்சு, எந்தி. இருங்க வருமா, தூக்கமாக வருது, தூங்குறேன். என்ன இம்சா, நான் வேற டூட்டி கிளம்பிட்டேன். நீ எந்தி, நீ சாப்பிட்டாதான் நிம்மதியாக போக முடியும். எந்திமா. என்ன பார்த்து, என்னாச்சு? கிளம்பிட்டீங்களா? இன்னைக்கு லீவு போடுறேன்னு சொன்னீங்க. இன்னைக்கு லீவு போட்டுன்னு சொன்னேன். 12 மணிக்கெல்லாம் வந்துருந்தேன். ஒரு முக்கியமான ஃபோன் கால் வந்துச்சு, முக்கியமான மீட்டிங். கண்டிப்பாக போய் தான் ஆகணுமா? போங்க வருமா, இன்னைக்கு நீங்கள் லீவு, உங்கள் கூட ஜாலியாக இருக்கலாம்னு நினச்சேன். போங்க வருமா. இல்லை இம்சா, முக்கியமான ஃபோன், அதான் கிளம்ப வேண்டியது. அதான் உனக்கு சாப்பாடை தந்துட்டு கிளம்பலாமேன்னு பார்த்தேன். அதான் வீட்டில் சாட்சின்னு அம்மா எல்லாரும் இருக்காங்களே, அப்புறம் என்ன? இல்லை, இன்னைக்கு நீங்கள் லீவுன்னு சொன்னீங்களா, சந்தோஷமா இருந்தேன். போங்க. சரி, நான் ஒரு 12 மணிக்கெல்லாம் வந்துடுவேன். சரியா? அப்புறம் உங்க கூட தான் இருப்பேன், எங்கேயும் போக மாட்டேன். இப்படிதான் சொல்லுவீங்க, ஏதாவது ஃபோன் கால் வரும், இல்லைன்னா கார்த்திகா கூப்பிடுவாங்க. போங்கங்க. என்ன இம்சா, நான் பார்க்குற உத்தேகம் அப்படி. சரி சரி, நான் போய் ப்ரெஷ் பண்ணிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன். என்ன வருமா? இல்லை, நீ இப்போ ரொம்ப அழகா இருக்கா தெரியுமா? அப்படியா? ஆமாடி இம்சா. இம்சா, திரும்பவும் கேட்குறேன், உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைடி? என்ன வருமா, இதையே நேரத்துலேருந்து கேட்டுட்டே இருக்கீங்க? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு பசிக்குது, இருங்க நான் போய் ப்ரெஷ் பண்ணிட்டு வரேன். ஏன்னா விடிய கிளம்பி வாமிட் எடுத்தேன்னா அப்போவே ஒரு மாதிரி பசி எடுத்துச்சு. சரி, எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்களே, டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு தான் நினச்சேன். எனக்கு ரொம்ப பசிக்குதுங்க, இருங்க நான் ப்ரெஷ் பண்ணிட்டு ஓடி வரேன். என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, நான் ஏதாவது செஞ்சு தந்துருப்பேன்ல. நைட்டு ஃபுல்லாக நான் கால் வலிக்குன்னு சொன்னோன்னா அமுக்கிட்டே இருந்தீங்க, நீங்களும் தூங்கவே இல்லை. அப்போ தான் நீங்களும் தூங்குனீங்க. எனக்கு உங்களை டிஸ்டர்ப் பண்ண மனசே வரல. ஏன்னா எனக்காக என் புருஷன் என் காலெல்லாம் அமுக்கி விட்டீங்க. எப்படி உங்களை சும்மா சும்மா வேலை வாங்க எனக்கு கஷ்டமாக இருந்தது. என்ன இம்சா, அப்படியெல்லாம் இல்லை, உனக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். அது எனக்கு தெரியும் வருமா, நீங்கள் என் மேலே எவ்வளோ லவ்வோடு இருக்கீங்க, நான் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குன்னு எனக்கு தெரியும். ஆனால் எனக்கும் மனசு கேட்கலல்ல. அதுக்காக பசியோடையா இருப்ப? நீங்கள் அப்போ தானே தூங்குனீங்க, எனக்கு எழுப்ப மனசு இல்லை. இம்சா, நீ நார்மலாக இருந்தால் கூட சரி, இப்போ நீ 2 உயிராக இருக்க, என்னம்மா? சரி சரி வருமா. அவ்வளோதானா? போங்க வருமா. கர்வம் அழிந்ததடி,
சாச்சனா இமையா கூப்பிடாட்டியா? ஆமா அண்ணன் கூட்டிட்டு வரான்னு சொன்னாங்க. தூங்கிட்டு இருக்கா, நான் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க. அதான் நான் வந்தேம்மா. சரி சரி, வயிற்று பிள்ளை எவ்வளோ நேரம் ஆச்சு, ஆளைய காணும். இவ்வளோ நடந்தியும் அவன் மேலே பாசம் மட்டும் குறைய மாட்டேங்குது. ஏதாவது பண்ணி ஆகணும். அம்மா ரவி, ஏ இமையா, வயிற்று பிள்ளை கறி நேரத்துக்கு சாப்பிடணுமா என்ன? இவ்வளோ நேரமா? வா வந்து சாப்பிடு முதல்ல வா. அத்தை இல்லைம்மா, நைட்டு ஃபுல்லாக கால் வலின்னு சொல்லி தூங்கவே இல்லை. அதான் நல்லா தூங்கிட்டான். அது மட்டும் இல்லை, விடிய காலம் வாமிட் வேற எடுத்தான். அப்போமே பசிக்குன்னு சொல்லிட்டு இருந்தா. முதல்ல இவளுக்கு சாப்பாடு கொடுக்குமா. ஆமாம், எனக்கு ஒரு முக்கியமான டூட்டி. நான் போயிட்டு 12 மணிக்கெல்லாம் வந்துடுவேன். என்னப்பா ரவி, அப்போ எனக்கு ஒரு கால் பண்ணியிருக்கலாம்ல, நான் அவளுக்கு ஏதாவது செஞ்சு கொடுத்துருப்பேன்ல. என்கிட்ட எதுவும் சொல்லலாமா, இப்போதான் சொல்கிறா. அதான் அவளை திட்டி தான் கூட்டிட்டு வரேன். கொஞ்சம் அவளை பார்த்துக்கோமா. எனக்கு ஒரு முக்கியமான டூட்டி, போய் தான் ஆகணும். நான் போயிட்டு 12 மணிக்கெல்லாம் வந்துடுது. நீ போயிட்டு வா, இமையில நான் பார்த்துக்கிறேன். இமையா வா வந்து சாப்பிடு வா. இதை வரேன். இமையா, நான் போயிட்டு வரேன். சாப்பிட்டு ரெஸ்ட் எடு, சரியா? சரி வருமா. ருத்ரா சாரி, நான் நேற்று தெரியாம தான், சத்தியமாக எனக்கே தெரியாது, சாரி. சரி சரி, அதான் அதே சாரி ஆர்டர் போட்டு வாங்கிட்டாங்களே. சரி நீ சாப்பிடு. ருத்ரா சாதாரண விட்டுட்டான். இல்லையே, இப்படி நடக்கக்கூடாது. சாம்பார் அடுக்கிறேன் இருடி. அம்மா ஏய் என்ன பண்ற? இல்லை அது நான் ஊத்தல ருத்ரா, இல்லை நான் ஊத்தல. ஐயோ ருத்ரா ஃபர்ஸ்ட் ஏந்தி. என்ன இமையாமா? ருத்ரா கொஞ்சம் ஏந்தி. என்னாச்சு ருத்ரா? அதுக்கு கத்துன? ருத்ரா என்னம்மா இது? ருத்ரா இல்ல நான் பண்ணல, நான் வேணும்னு பண்ணல. இல்லத்தா, ருத்ரா பக்கத்துல சூடான சாம்பார் இருந்திருக்கே, இமையா எடுத்தா, அது தெரியாம ருத்ரா கையில பட்டுட்டு. அத்தா இது தெரியாம பண்ண மாதிரியா இருக்கு, அவ வேணும்னே பண்ற மாதிரி இருக்கு. இங்க பாருங்க எப்படி ஊத்துட்டு இருக்கான்னு. எனக்கு என்னமோ இவ வேணும் என்ன பழி வாங்குறதுக்கு பண்ற மாதிரியே இருக்கு. இல்ல ருத்ரா, இல்ல நான் தெரியாம, சத்தியமா நான் வேணும்னு பண்ணல. என்னம்மா ருத்ரா, வேணும்னு யாராவது சாம்பாரை கையில வீத்துவாங்களா சொல்லு? அவ சாம்பார் எடுக்கும் தெரியாம தான் கையில பட்டிருக்கும். வேணும்னு எப்படிமா வீத்துப்பா? அதுவும் நாங்க எல்லாரும் இருந்தோம். வேணும் அவ எப்படி வீத்துவா சொல்லுமா? இல்லத்த, இவ எனக்கு என்னமோ இவன் பழி வாங்குறான்னு தோணுது. நேற்று என் சாரியை ஸ்பாயில் பண்ணான்னு எல்லாரும் சேர்ந்து திட்டணும்ல, அதான் அவ என்ன பழி வாங்கியிருக்கா. என்னம்மா இப்படி பேசுற? இல்லம்மா அது நேற்று என்னன்னா, நீங்க எத்தனை வாட்டி சொன்னீங்க அந்த ஜூஸை குடின்னு, அனைவ குடிச்சாலாம் வேணும்னு என் சாரியில ஊத்து ஸ்பாயில் பண்ணிட்டா. இன்னும் கல்யாணத்துக்கு 3 நாள் தான் இருக்கு. இங்க பாருங்க என் கையை எப்படி ஆக்கி வச்சிருக்கான்னு. எரியுதுதா எரியுது. என்ன இமையா இது? என்னது 3 நாள் தான் கல்யாணம் இருக்கு சொல்ல போனா, எப்படி இந்த கையோட அவ? என்ன இமையா என்ன பண்ணி வச்சிருக்க? அத்தா அவ வேணும்னு வீத்திருக்க மாட்டா. அம்மா நீங்க இமையாக்கு சப்போர்ட் பண்றதை நிப்பாட்டுங்கம்மா. நீங்க சப்போர்ட் பண்ணதான் அவ வேணும்னு பண்ற மாதிரி தான் எங்களுக்கு தோணுது. முன்ன மாதிரி இல்லம்மா இமையா, இப்ப ரொம்ப மாறிட்டா. சாச்சனா சொல்ல அஞ்சலி, அண்ணி எதுக்காக இப்படி பண்ண போறாங்க? அது தெரியாம தானே ஊத்திருக்கும். நீ ஏன் இப்படி பேசுற? அண்ணி உன் ஃப்ரெண்டு தானே, நீ எப்படி பேசுற? உனக்கு அண்ணியை பற்றி தெரிய தானே செய்யும். நான் ஃப்ரெண்டு தான், அதனால தான் சொல்கிறேன். அவளோட நடவடிக்கை எல்லாமே சேஞ்ச் ஆயிட்டு, அதுவும் ரொம்ப சேஞ்ச் ஆயிட்டு. சாச்சனா இல்லை அத்தை, இல்லத்த நான் வேணும்னு ஊத்தலத்த. அது எப்படியோ கையில் ஊத்துச்சுன்னு எனக்கு தெரியலத்த. நான் எவ்வளோ ஆசையெல்லாம் வச்சுருந்தேன் கையில் மெகந்தி போடணும்னு, என் கையவே நாசம் பண்ணிட்டல இமையா. நீ வேணும்னே பண்ணுறியா? உனக்கு நான் குணாவை கல்யாணம் பண்ணுறது உனக்கு பிடிக்கலையா? அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறியா? நான் எதுக்காக அப்படி பண்ண போகிறேன்? நீ குணாவை கல்யாணம் பண்ணால் எனக்கு என்ன பிரச்சனை? நடிக்காத. நான் உன்னை முதல்ல ரொம்ப பேசியிருக்கேன், அதெல்லாம் மனசில் வச்சுட்டு தான் நீ பழி வாங்குற, நல்லாவே தெரியுது. ருத்ரா இல்லை நான் அப்படி பண்ணலை. அது எப்படி உன் கையில் கொட்டுச்சுன்னு எனக்கு தெரியல. நான் சாம்பார் தான் எடுத்தேன், சத்தியமா உன் கையில் நான் ஊற்றல வேணும்னு. என்ன ருத்ரா இப்படி பேசுற? உனக்கும் குணாவுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு பேசினதே அவதான். அவ எப்படி அப்படி நினைப்பா? என்னமா ருத்ரா? அது சும்மா உங்க எல்லாருக்கிட்டே நடிச்சிருக்கா, உள்ளுக்குள்ள என் மேல கோவத்துல தான் இருக்கா. அத்தா தெரியாம ஊத்துனா இப்படியாத்தான் ஊத்துவாங்க சொல்லுங்க அத்தா. எவ்வளோ ஊத்துருக்கா? நான் எரிதுன்னு கத்துறேன்ல, அப்படி அவ நிப்பாட்டினாலாம் ஊத்திட்டே இருக்கா. இதுல இருந்தே தெரிய வேண்டாம் இவ வேணும்னு தான் ஊத்துனானு. ருத்ரா இல்ல ருத்ரா, நான் வீத்துட்டே இருக்கலாம். அது எப்படி வந்துச்சுன்னு தெரியல. ஒரு நிமிஷம் நான் ஸ்டன் ஆயிட்டேன். சத்தியமா வேணும்னு பண்ணல ருத்ரா, நம்பு. ருத்ரா அப்படிலாம் பேசாதம்மா. வேணும்னு யாராவது வீத்துவாங்களா? அப்படியெல்லாம் கிடையாது. உனக்கும் குணாக்கும் கல்யாணம் நடக்கிறதுக்கு பேசினதே அவதான். அவளை இப்படி பண்ணுவாளா? என்ன ருத்ரா நீ தப்பா புரிஞ்சுக்கிற. சரி ஃபர்ஸ்ட் நீ வா, கையை கழுவு. உனக்கு நான் ஆயில்மெண்ட் போட்டு விட்றேன். நீ வா. இமையா ஒரு சாம்பார் எடுக்கும்போது பார்த்து இருக்க மாட்டேன். இப்படிதான் கவனம் குறைவா இருப்பியா? விளையாட்டுத்தனம் ஜாஸ்தி. கொஞ்சம் நீ ஒரு குழந்தைக்கு அம்மா ஆக போற, அதை மனசுல வச்சுட்டு இனிமே நடந்துக்கோ. என்னத்த சொல்ல? சரி ரூமுக்கு போ. எப்படியும் ஏதோ பெருசா எதிர்பார்த்தேன், பரவாயில்ல. அடுத்ததுல சிக்காமையா போவா, அப்போ பார்த்துக்கிறேன்டி. ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. மணி 7 தான் ஆகுது, அதுக்கூட லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டீங்க. என்ன 7 என்ன 10 என்ன? நைட்டு தானம்மா. வாங்குங்க, சும்மா அதிலே இருக்குது. ஆளப்பாரு. நீ ஏன் சொல்ல மாட்டேன்?
ஏன்டி நான் அப்பவே கூப்பிட்டேன்ல, இவ்வளோ நேரம் கழிச்சு வர, இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்திருக்கலாம்ல. ஆ நான் அப்படி தான் நினச்சேன். ஆனால் உங்கள் அம்மா தான் அத்தை இருக்காங்கல்ல, போ அவன் கூப்பிட்டுட்டான்ல, உள்ளே போன்னு விரட்டி விட்டுட்டாங்க. இல்லைன்னா யார் வரப்போறா? என் அம்மாவுக்கு என் ஃபீலிங்ஸ் புரிஞ்சிருக்கு. அதான் என்னோட அம்மா குட் மதர். ஆனால் நீயும் இருக்கேடி. ஆமாம் ஆமாம், நல்லா பேசுவீங்க. ஆளை பாருங்க. சரி, எதுக்கு கூப்பிட்டீங்க? நான் எதுக்கு கூப்பிட்டுருப்பேன்னு உனக்கு தெரியாது. ஆளை பாரு, சும்மா அதே இடத்துல. முதல்ல வீட்டில் என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. சரி மகேஷ், உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், கேட்கவா? என்னடி கேட்க போற இந்த நேரத்தில்? மணி 7 தான் ஆகுது. இந்நேரம் கேட்குறது மட்டும் பதில் சொல்லுங்கள். இல்லை எனக்கு மட்டும்தான் அப்படி தெரியுதா, இல்லை உங்களுக்கும் அப்படி தான் தெரியுதான்னு தெரிஞ்சுக்கதான். என்ன விஷயம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்கள் அண்ணி, உங்கள் இமைய அண்ணி, அவ முன்ன மாதிரியே இருக்காளா இல்லை இப்போ மாறிட்டாளா? புரியல. மாறிட்டாங்கன்னா நீ என்ன மீன் பண்ணி கேட்குறேன்னு எனக்கு புரியலையே. ஆமாம் ஆமாம், இதெல்லாம் ஒன்றும் புரியாது. மற்றதெல்லாம் நல்லா புரியும். என்ன சொல்கிறேன்னா, கேரக்டர் படி எப்படி சொல்லலாம், ரொம்ப ஓவராக சீன் போடுற மாதிரி, பழி வாங்குற மாதிரி, மனசில் ஒன்று வெளியே ஒன்று அப்படி இருக்காங்களா, இல்லை எப்போ போல அவங்க முன்னே இருந்தால அதே மாதிரியே இருக்காளான்னு கேட்குறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அண்ணியாக தான் இருக்காங்க. எந்த மாற்றமும் நான் பார்க்கலாமா? அண்ணியை நான் எப்படி பார்த்தேனோ அப்படிதான் இப்போ வரைக்கும் இருக்காங்க. ஏன், என்னாச்சு? உங்களுக்கு அப்படி தான் தெரியுதா? அவள் மாறின மாதிரி இல்லையா? இல்லையே, அன்னிக்கிட்ட பேசின வரைக்கும் பழக்கின வரைக்கும் இல்லையே, அண்ணி மாறின மாதிரி எனக்கு தெரியலையே. ஏன் நேத்ரா, என்னாச்சு? திடீர்னு அண்ணியை பற்றி நான் கேட்குறேன். உனக்கு தான் அண்ணி கண்டாலே பிடிக்காது. இப்போ என்ன அண்ணியை பற்றி பேசுகிறா? இல்லை மறுபடியும் 2 பேரும் சண்டை போட்டுட்டீங்கன்னா என்ன? ஆமாம் ஆமாம், உங்கள் அண்ணிக்கிட்ட சண்டை போடுறாங்க. வேறு வேலை இல்லை பாருங்க எனக்கு. இல்லை ஒரு சின்ன டவுட்டு. அதான் உங்ககிட்ட சொன்னேன்ல, நேற்று கூட ருத்ரா சாரியில் ஜூஸ் கொட்டிட்டு, இன்னைக்கு வேற ருத்ரா கையில் சாம்பாரை கொட்டிட்டா காலையில். அதான் ருத்ரா ரொம்ப பேசுகிறாளா, அதான் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். அதான் உங்ககிட்ட கேட்டேன். எனக்கு தெரிஞ்சு அது எதிர்ச்சியாக தான் நடந்திருக்கும். ருத்ரா ஏதோ அவகிட்ட சவால் விட்டால, அதை மனசில் வச்சுட்டு வேணும்னு பண்ணுறான்னு நினச்சிருப்பான். இன்னைக்கு மார்னிங் என்னாச்சு? சாம்பாரா? புரியலையே. அதுக்கு தான் வீட்டில் என்ன நடக்கு ஏது நடக்குன்னு பார்க்கணும். ரூமுக்குள்ளே இருந்துட்டு எப்போ நைட் ஆகும்னு காத்துட்டே இருந்த மாதிரி. ஆளை பாரு. ஆமாம்மா, எனக்கு மட்டும்தான் ஆசை இருக்கு, மேடத்துக்கு ஆசையே இல்லை. கொன்றுவேன். சரி, மார்னிங் என்னாச்சு? அதை ஏன் கேட்குறீங்க? ருத்ரா பக்கத்தில் சாம்பார் இருந்தது, அவள் எடுக்கலான்னு தான் வந்தா. ஆனால் அது எப்படி ருத்ரா கையில் கொட்டுச்சுன்னு தெரில. ருத்ரா என்னன்னா நீ வேணும்னு தான் கொட்டிட்டேன் அப்படி இப்படின்னு அவன் மேலே சொல்கிறான். சாச்சனாவும் பேசுகிறான். சாச்சனா சின்னதுலேருந்தே ஃப்ரெண்டாக இருக்கா, அவளும் இப்படி பேசுகிறாளா? அதான் சின்னதாக ஒரு டவுட்டு, அதான் உங்ககிட்ட கேட்டேன். சாச்சனம் அப்படி தான் பேசினாலா? ஆமாம் ஆமாம், அவள் பேச மாட்டாளா? இப்போ ஃபுல்லாக காவிய கூட தானே பேசி தானே ஆவா. சரி, என்கிட்ட கேட்டலா, உனக்கு என்ன தோணுது? எனக்கு என்ன தோணுது? சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அமைதியாக இருக்க வேண்டியதான். என்கிட்ட கூட நீ சொல்ல மாட்டல்ல, படி. போகவா? ஏய், நான் அந்த பூ சொல்லல, நீ இங்க வா. இல்லை நீங்கள் என்ன பூ சொல்லிட்டீங்களா, நான் போகிறேன். பாரு, ரொம்ப பண்ணாத என்ன, அதுக்கு நான் விடணும். நான் மாதிரி கத்துவேன். அப்படியா? கத்து, எனக்கும் வசதியாக தான் இருக்கும். கொண்டுருவேன். மணி 7 கழுதாச்சு. இப்போவே கதை வடைச்சா வெளியே இருக்கவங்க என்ன நினைப்பாங்க? நீங்கள் ரொம்ப தான் பண்ணுறீங்க. என்ன நினைப்பாங்க? சீக்கிரமாவோ குட்டி நேத்ராவோ குட்டி மகேஷோ வர போகிறாங்கன்னு நினைப்பாங்க. கண்ணு முடிய நோண்டுருவேன். ஆளை பாரு. நினைப்பாங்க. ஏங்க தலை கட்ட முடியாது, போங்க நீங்கள். உங்களால் எனக்கு டெய்லி அபிராமியத்தை சாட மாடியாக கிண்டல் பண்ணுறாங்க தெரியுமா? அம்மா என்ன சொன்னாங்க? ஆமாம், உங்கள்கிட்ட நிலா வரி எல்லாத்தையும் சொல்கிறேன். ஆளை பாரு, கொண்டுருவேன். நான் அப்புறமா வரேன், இப்போ விடுங்க. நேத்ரா, நாளைந்து ஃபுல்லாக மண்டை வாங்கிங்கன்னு அலைய வேண்டியது இருக்கு. வேலை ஏற்கனவே நிறைய இருக்கு. இன்னைக்கு மட்டும்தான் ப்ளீஸ். இதுதானே நேற்று சொன்னீங்க, நீங்கள் நல்லா வருவீங்க, என்னை விடுங்க. நேத்ரா, என்னடி ரொம்ப பண்ணாத என்ன? யார் ரொம்ப பண்ணுறா, நானா நீங்களா? எங்க 7 கழுதாங்க ஆச்சு. எல்லாரும் என்ன நினைப்பாங்க? நீங்கள் இருக்கீங்க பாருங்க, விவஸ்தே இல்லை. அது நேத்ரா. மகேஷ், வேண்டாம், சொன்னால் கேளுங்க. ரொம்ப பண்ணாதீங்க. வெளியே எல்லாருமே வெளியே தான் உட்காந்துருக்காங்க, என்ன நினைப்பாங்க? அவங்க நினச்சிட்டு போகிறாங்க. நேத்ரா, ஐ லவ் யூ டி. ஐ லவ் யூங்க. கொலுசு மணி போல நான் சினுங்கிய கிடக்க, என் வயசு பதநீரு நீ கலந்து தேன் குடிக்க, நீ அள்ளி அணைக்க நான் கிள்ளி கொடுக்க, அடி மொத்தத்துல தூக்கங்கட்டு கண்ணு செவக்க.